தாவேக்கால அவங்கள கொண்டு வரதா அவரும் திட்டம் வச்சதாகவும், அது வந்து அவர் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அதாவது டிடிவி வந்து எங்களோட வர நினைச்சாரு. சில சந்தர்ப்ப சூழ்நிலையால அவர் வந்து எங்களோட வர முடியல. எங்க இருந்தாலும் டிடிவி தினகரன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு பேட்டி கொடுத்திருக்காரு. நான் பார்த்தேன், இப்பதான் பார்த்தேன். என்னைக்கு நேற்று சொல்லியிருக்காரா? இன்னைக்கு அதான் இப்பதான் பார்த்தேன், எனக்கு வந்துருச்சு ஃபோனில் பார்த்தேன். அதாவது 86, 87லேருந்து நான் அம்மா அவர்களோட இருந்த காரணத்தினால அந்த காலத்திலேயே அதிமுகவில் உள்ள நிர்வாகிகள், அப்பொழுது மேல்மட்டம் மற்றும் மற்ற மட்டங்களில் உள்ள நிர்வாகிகள் எல்லாமே எங்களோட ரொம்ப நெருங்கி பழகுவார்கள். நாங்கள்லாம் ஒரு உறவினர்கள் போல தான் இருப்போம். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அங்கே உள்ள நிர்வாகிகள், இப்போ அங்கே இருக்கிறவங்களும் அது மாதிரி. அதில் மூத்த நிர்வாகி அண்ணன் செங்கோட்டையன், அவர் என்னோட ஒரு மூத்த சகோதரர் மாதிரி பழகக்கூடியவர். அவர் தாவேக்காவுக்கு போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட என்கிட்ட வந்து அவருடைய முடிவை சொல்லிட்டு தான் போனார். அவர் நான் அங்கே வர வேண்டும் என்று அவருடைய விருப்பம் இருந்தது. என்னை விட சீனியர். அவரை நான் வந்து மறுக்க முடியாமல் நான் அவர்கிட்ட தயக்கமாக இருப்பேன். அதாவது வரலன்னு சொல்லாமல் அவரை எனக்கு மறுக்க பார்த்துக்கோண்ணேன்னு சொல்லுவேன். அவர் நம்பினார், நான் ஸ்வேராக வந்துடுவேங்கிறத அவர் உறுதியாக இருந்தார். ஈவன் நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தப்போ கூட பத்திரிகையாளர்கள்ட்டெல்லாம் கூட நான் சொல்லலை. ஆனால் அவர்கிட்ட நான் நான் அடிக்கடி வந்து நாங்கள் 2 பேரும் சந்திப்போம். அவர் அங்கே போனதுக்கப்புறமும் பல முறை என்னோட சந்திப்பார். நட்பாக வருவோம், நட்பாக பேசிகிட்டு இருப்போம். அப்போ அரசியல் பேசுகிறப்ப நான் டெல்லிக்கு போயிருந்தேண்ணே, உண்மைதான். உங்களை கேட்டாங்க முக்கியமானவங்க, ஏன் செங்கோட்டையன் அங்கே போயிட்டாரு, அவரை கூப்பிடுங்க, மறுபடியும் உங்கள் கூட இருக்கிறவர் தானே, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, கூப்பிடுங்க, ஏன் அவசரப்பட்டு போனார், இல்லை நான் பேசுகிறேங்கன்னு சொன்னேன். அந்த தகவலை நீங்கள் வாங்கன்னு கூப்பிட முடியாதுல்ல அவரை. இந்த தகவலை முக்கியமான தலைவர் உங்களை கேட்டாங்க, அது சரி வராதுங்க எனக்கு அப்படின்னு சொன்னார். அவர் பேசியிருந்தோம். நான் வருவேன்னு நம்பினார். நான் அவரை மறுக்கலை, அதாங்க. அதனால் சொல்கிறேன், சூழ்நிலையெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து 21 அவர் அங்கே இருந்தப்பே நான் இதே முடிவு எடுத்து தான் அன்றைக்கே மாண்புமிகு அமித்ஷா அவர்களோடு பேசி அது முடியாமல் போனது. அப்போயும் நான் இதே முடிவை தான் சொல்லியிருந்தேன், தேர்தலில் நான் நிற்க போகிறது இல்லைன்னு. நான் இருக்கும் உங்களுக்கு இப்போ என்ன வந்துட்டு யார் நிற்கக்கூடாது, அழுத்தம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் சோசியல் மீடியாலேயும் ஊடகத்துலேயும் எதுவும் பரபரப்பாக செய்தி வேணும்னு தினகரன்ட்ட என்னிட்ட யாரும் அழுத்தமும் கொடுக்க முடியாது, ஏன்னா யாரும் டிக்டேட் பண்ணவும் முடியாது, உங்களுக்கு தெரியும். நானும் அப்போ எடுத்த முடிவு தான் 21 இதே தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம போகிறப்ப அரசியலுங்கிறது நிறைய சதி நிறைந்த ஒரு துறை. அது இதில் தேவையில்லாத ஆட்சி அதிகாரம்லாம் வர்றப்ப தேவையில்லாதவர்கள், தேவையில்லாத சகுனிகள், கூடிகள்லாம் நிறைய இருப்பாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வேணும். ஒரு ஆட்சி அமைகிறப்ப அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் நான் தான் ஓப்பனாக சொன்னேன், ஒரே உரையில் 2 கத்தி இருக்கக்கூடாது. அதனால் நான் தான் போட்டியிடலைங்கிற முடிவெடுத்தேன். அது நான் தான் அறிவித்தேன். நான் வந்து கேட்டப்போ கூட நான் ஒன்றும் சொல்லாமல் இருந்து இன்னும் முடிவெடுக்கலைன்னு சொல்லிட்டு போகலாம். நான் யதார்த்தத்தை உண்மையை சொன்னேன். இதில் யாரும் நீங்கள் நிற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, நிற்க வேணான்னு சொன்னாங்கன்னு சொல்கிறதெல்லாம் அது அவங்க ஆசைக்கு போகிறது. அப்படி இன்றைக்கி நான் நினச்சா கூட நாளைக்கு போய் நிற்க முடியும். இன்றைக்கு நான் மதுரையில் உட்காந்து நீங்கள்லாம் சொல்கிறீங்க, எங்கள் கட்சிக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு நான் நிற்கணும்னு போட்டின்னு நினச்சேன். என்ன மாற்றிக்கிறதுல என்ன இருக்குது? அது மாற்றிக்கூட முடிவெடுத்தால் அது என்ன சட்டமா? அது மாதிரிலாம் இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, அவருக்கு வந்து இது மாதிரி கண்டிஷன்ஸு அப்படின்னா எந்த கண்டிஷன் எதுவும் கிடையாது. நாங்கள் கூட்டணிக்கு வரணும், அம்மாவுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு வரணுங்கிறதுக்கான நட்பு ரீதியான அணுகுமுறை தான் எங்களை அணுகினார்கள். அதுக்கு நான் போனப்பயே முக்கியமான தலைவர்கள் கூப்பிட்டு நான் 2-3 ரூம் போனேன். அப்போ அண்ணன் இபிஎஸ் அவர்களும் அவர்கள்ட்ட ஏஎம்எம்கே நம்ம கூட கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறது அவருடைய சம்மதத்தோடு தான் என்கிட்ட பேசினார்.